திருப்பூர் மாவட்டம் அவிநாசி தாலுகாவிற்கு உட்பட்ட 8 ஊராட்சிகளில் குடிநீர் தட்டுப்பாட்டை சரிசெய்ய வலியுறுத்தி அப்பகுதியைச் சேர்ந்த முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு. திருப்பூர் மாவட்டம் அவிநாசி தாலுகாவிற்கு உட்பட்ட வேலாயுதம்பாளையம், சாந்தி வேலுச்சாமி, புதுப்பாளையம், கஸ்தூரி பிரியா, செம்பியநல்லூர், சுதாவேல்முருகன், கணியம்பூண்டி, தங்க மணிரங்கசாமி, சின்னேரிபாளையம், சரவணன், பழங்கரை கோமதி, தெக்கலூர் கமலவேணிமணி மற்றும் குப்பாண்டம்பாளையம் உள்ளிட்ட 8 ஊராட்சிகள் முன்னாள் தலைவர்கள் தங்கள் பகுதியில் வசிக்கும் ஏராளமான பொதுமக்கள் குடிநீர் தட்டுப்பாட்டை சரிசெய்ய உரிய நடவடிக்கை வேண்டி அவிநாசி வட்டார வளர்ச்சி அலுவலர் மற்றும் திருப்பூர் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து நேரில் மனு கொடுத்தனர். மனுவில் இந்த பகுதியில் சமீப காலமாக குடிநீர் தட்டுப்பாடு அதிக அளவில் இருப்பதாக கூறப்படுகிறது. வாரத்துக்கு ஒரு நாள் கூட முறையாக குடிதண்ணீர் விநியோகம் செய்வதில்லை என அப்பகுதி மக்கள் குற்றச்சாட்டு தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் அந்த 8 ஊராட்சிகளைச் சேர்ந்த முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் இன்று மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளித்தனர். இதுகுறித்து அவர்கள் கூறுகையில், இந்த 8 ஊராட்சிகளிலும் ஏராளமான பொதுமக்கள் குடும்பத்துடன் வசித்து வரக்கூடிய சூழலில் இங்கு குடிநீர் தட்டுப்பாடு அதிக அளவில் இருப்பதாகவும் முறையான குடிநீர் விநியோகம் கிடைப்பதில்லை எனவும் குற்றச்சாட்டு தெரிவிக்கின்றனர். தற்போது ஊராட்சி மன்ற தலைவர் என்ற பதவி இல்லாவிட்டாலும் பொதுமக்கள் நலனுக்காக குடிநீர் பிரச்சினையை தீர்க்க வேண்டும் என்று 8 ஊராட்சி மன்ற முன்னாள் தலைவர்கள் ஒன்றிணைந்து கோரிக்கை மனுவை அளித்துள்ளனர். எனவே மாவட்ட நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுத்து இந்த 8 ஊராட்சிகளிலும் குடிநீர் விநியோகம் தடையின்றி தட்டுப்பாடு இன்றி கிடைக்க வழிவகை செய்ய வேண்டும் என வலியுறுத்தி மனு அளித்துள்ளதாக தெரிவித்துள்ளனர்.